இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தாரு இல்லையா? ஞானத்தை கொடுத்து சாலமோன் பயங்கர ஞானியாக இருந்தாருன்னு பார்க்குறோம். அவருடைய ஞானத்தினுடைய அந்த வசனிப்புகளை கேட்கறதுக்கு பல இடத்துல இருந்து, தேசத்துல இருந்து ராஜஸ்திரிகள்லாம் வந்தாங்க. இவர் பேசுகிறத கேட்கறதுக்கு, ஓகே, இவருடைய அந்த மொழிகளை கேட்கறதுக்குன்னே வந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? புதிய ஏற்பாட்டில் நம்ம அதே தான் சொல்கிறோம். ஞானத்தை கர்த்தருவான்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ அதே மாதிரி ஞானத்தை விரும்பி கேட்குறோம். ஞானத்தை நமக்கு தேவன் தராரா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, குறிப்பாக நிறைய பேர் வழக்கு சொல்கிறாங்க. என்னென்னா, அதுக்கு தான் உங்களுக்கு ஞானம் கொடுத்துருக்கு, ஞானமாக நடந்துக்கோங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இந்த வீடியோனுடைய பர்பஸே இதுதான். அப்போது ஞானத்தை நமக்கு தேவன் கொடுத்துருக்காரா? அப்படி கொடுத்துருந்தா அது எப்படி கொடுத்துருக்காரு, அது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால், நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பரல ஒரு ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை பற்றின சிந்தனை, தரிசனம் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி ஞானத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஓகே, ஞானத்தை வான்னு கூப்பிடணும், அது உண்மைதான். ஓகே, ஞானம் புதிய ஏற்பாட்டில் எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் எப்படின்னா, அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாடை சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், அந்தந்த இடத்துல கிரியை செய்ய வேண்டிய இடத்துல ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கி பரலோக ராஜ்யத்துக்குரிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அவர் போயிடுவார். ஓகேவா? அந்த மனுஷனாக தான் இருப்பான், மாம்ச மனுஷனாக தான் இருப்பான். ஓகேவா? அவன் நன்றியுள்ள உணர்வோடு இருக்கும்போது தாவீதை போல் அந்த சஞ்சரிக்கிற அனுபவம், எப்போ தூச்சு கர்த்தரை எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு அந்த அனுபவத்தில் இருப்பாங்க. ஓகேவா? இப்போது பரிசுத்த ஆவியானவர் வருவார், போவார். இதுதான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. யோவான் 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கு. அவர் நமக்குள்ளே வருவார், வாசம் செய்வார், ஆனால் நம்மளை விட்டு போக மாட்டார், என்றென்றைக்கும் வாசம் செய்வார்னு வசனம் சொல்லியிருக்கு. ஓகேவா? இதுதான் புதிய ஏற்பாட்டில் உள்ள அந்த தேவன் பரலோகம் நம்மளை நடத்துகிற விதம். சரியா? இது இப்போது இந்த ஞானத்தினுக்குரிய வசனத்துக்கு வருவோமே. தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர். பழைய ஏற்பாட்டில் அந்த மனுஷனுக்கு, சாலமோன்கிற மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. என்ன ஆச்சு? அதனுடைய விளைவு கடைசியில் இந்த 11வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் விட்டு போயிடறான். தேவனை விட்டு அவனுடைய அந்த மனைவிகளுடைய சொல் கேட்டு அந்நிய தெய்வங்களுக்கு பலிபீடங்கள் கட்டி அதை ஆராதனையும் செய்ய போகிறான். ஓகே, கர்த்தர் அதோட முடிச்சிட்டார். ஓகேவா? அதோட அந்த கோத்திரங்கள் எல்லாம் மாறுபடுறது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போது புதிய ஏற்பாட்டில் இது எப்படின்னா, ஒரு மனுஷனுக்கும் தேவன் ஞானத்தை கொடுக்க போகிறதும் இல்லை, கொடுத்ததும் இல்லை புதிய ஏற்பாட்டில். ஆனால் தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர் சொல்லியிருக்கலாம். இப்போ தெய்வ ஆவியானவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஞானத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போது இந்த ஞானத்தின் ஆவியானவர் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருத்தருக்கும், ஆவியானவருடைய நடத்துதல் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆவியானவர் இருப்பார். ஓகே, அவர் தான் ஞானவர். ஓகே, பரிசுத்த ஆவியானவர் தான் ஞானத்தின் ஆவியானவர். ஓகே, அப்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம ஞானமாக டிசிஷன் எடுக்கணும், ஞானமாக பேசணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது நம்ம கிடையாது. நம்ம ஜெபத்தில் இருக்கும்போது, தேவனோடு இருக்கும்போது ஆவியானவர் ஒரு ஐடியா கொடுப்பார். ஓகே, இப்படி ஸ்டெப் எடுத்து வை. நம்ம குழப்பத்தில் இருக்கும்போது, தவிக்கும் போது, போராட்டத்தில் இருக்கும்போது இப்படி, அதுதான் ஞானத்தினுடைய வழி. ஓகே, ஒரு சிலர்கிட்ட பேசும்போது நமக்கு பதில் சொல்ல தெரியாது, ரொம்ப அவங்க நமக்கு மேலே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஞானத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உணர்த்துவார். அப்போது ஞானமான வார்த்தைகள் வரும். ஓகே தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கும் கொடுங்கள் அப்படின்னு. நிறைய இடத்துல அந்த ஞானத்தின் ஆவியானவர் கிறிஸ்துவில இருந்து வெளிப்படுறது பார்க்கணும். உங்களுக்கும் எனக்கும் அதுதான். ஓகே, நம்ம அதை விட்டுட்டு சாலமோன் போல ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டால் நம்ம தான் விழுந்து போயிடும். அப்படி புதிய ஏற்பாட்டில் கிடையாது. ஓகே, சாலமோன் கொடுத்தா ஞானம் இங்கே கிடையாது. ஏன்னா சாலமோனிலும் மேலானவர் உங்களுக்கும் எனக்கும் உள்ளே இருக்கார். அவர் அனுமதிச்சிங்கன்னா அவர் ஞானமாக டிசைட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அவர் கூடிப்பார். சரியா? இதுதான் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஞானம். சரியா? ஞானத்தை திரும்ப சொல்கிறேன், தனியாக தரல. ஓகே, சிம்சனுக்கு பலத்தை கொடுத்த மாதிரி, ஞானத்தை சாலமோன் கொடுத்த மாதிரி இங்கே தனியாக யாருக்கும் எதையும் கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், அவர் ஞானத்தின் ஆவியானவராக உங்களுக்கும் எனக்கும் உள்ள வாசம் செய்கிறார். இப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு விட்டு கொடுக்கும்போது தான் அவர் தான் ஞானத்தின் வசனிப்பாக இருந்தாலும் சரி, வழியாக இருந்தாலும் சரி, ஞானமாக நம்மளை நடத்துவார். அப்படி இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்கள் தூங்க வச்சுட்டு, எப்படி படகுல கிறிஸ்துவ தூங்கிட்டு இருந்தாரோ, கிறிஸ்து இயேசு படகுல தூங்கிட்டு இருந்தாரா, அந்த மாதிரி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தூங்க விட்டு அவரை கிரியை செய்ய விடாமல் உங்கள் மாம்சம் மேற்கொண்டு எடுத்து நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும், அது படிப்பாக இருக்கும், வேலையாக இருக்கும், என்ன கிரியைகள், ஓகே, ஊழிய விஷயமாகவே இருக்கும், அதனுடைய முடிவு அழிவு தான். ஏன்னா வசனம் அழகாக சொல்லுது, என் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனா பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவின்னு கூப்பிடுறவங்களுக்கு நான் உங்களை அறியேன் அக்கிரம செய்யக்காரன்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போது அந்த சித்தத்தை செய்யணும்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். புதிய ஏற்பாடு ஃபுல்லாகவே ஆவியானவருடைய நடத்துதல் தான். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் ஏன் பேர் சொல்லி அழைக்கப்படுறீங்க? மாம்சம் செத்து ஆவியாக மாறி நீங்கள் அந்த தெய்வ ஆவியும் உங்கள் மனுஷன் ஆவியும் இணைஞ்சு செயல்படுறது தான் இல்லையா? அப்போ அதுக்குள்ளே வாங்க. உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. ஞானத்தை நம்ம கொடுத்துருக்காரு, இந்த இடத்துல இப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. ஓகே, உங்களுக்கு நீங்கள் பார்த்து கற்றவைகளில் உள்ள அறிவின்படி அது மாம்சம் கிரியை செய்யும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் எந்த டிசிஷனும் மைண்டில் வச்சுக்காதீங்க. ஜெபத்தில் இருங்க, இல்லை தேவனோட இருங்க, அவர் உங்களுக்கு வழி நடத்துவார். ஓகே, தெய்வ ஆவியானவர் ஞானமாக போதிப்பார், ஞானமாக வழி நடத்துவார், ஞானமாக வழியை காட்டுவார்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.